நாளைக்கு தீபாவளினா அன்றைக்கி முன்னாள் நைட்டு தான் எங்கள் அம்மாவோட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். சில்க் சாரியை விட இந்த மாதிரி நார்மல் பூனம் சாரீ தான் உங்களுக்கு டே ஃபுல்லாக வியர் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த சாரியோட பீஸ்லேயே வந்து நான் பைப்பிங் மாதிரி கொடுத்து சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். நாங்கள் இந்த ஒர்க் முடிக்கலாம் பக்கத்து வீட்டுக்கு சுட சுட அதிரசம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நார்மலாக அதிரசம் சாப்பிட இந்த மாதிரி சூடாக அதிரசம் சாப்பிடணும். கிறிஸ்பியாக அந்த ஸ்வீட்டாக நல்லாவே இருக்கும். தீபாவளினா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு முன்னாள் நைட்டே நானே செய்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் தம்பி சொல்லுவோம். அப்பாவோட நமக்கு கிச்சனுக்கு வந்து லீவு. நாங்கள் போட்ட கோலத்தில் வெடி வச்சு கோவிலுக்கு போயிட்டு தீபாவளி அன்னைக்கு பொங்கல் கொண்டு வந்து கொடுத்தாரு. இதுதான் எங்கள் அப்பாவோட தீபாவளி. அந்த பொங்கலை சாப்பிட்றது தான் நம்ம வேலை. நான் கூட ஸ்டிச் பண்ண சாரீ கட்டிட்டு நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு கொடுத்து நாங்கள் சாப்பிட்றத பார்க்குறது தான் எங்கள் அம்மாவோட தீபாவளி. நான் நான்வெஜ்ஜுக்கு வந்து லீவ் விட்டதுனால எனக்கு தனியாக வந்து ஸ்பெஷலாக செஞ்சுட்டாங்க. கிச்சனுக்கே போகாமல் கொடுத்ததை கம்முன்னு சாப்பிட்டு நம்ம பாரதி மேம் ஸ்பீச்சு கேட்டு இருக்கிற பட்டாசை வெடிச்சிட்டு நம்ம நெய்பர் கொடுத்த ஸ்நாக்ஸ் எல்லாருக்கும் கரெக்டாக பங்கு பிரித்து நம்மள சாப்பிட்றது தான் எங்களோட தீபாவளி.